This video is sponsored by jainreviews.online. Description link இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சோயா பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா பீன்ஸு வேக வச்சாச்சு, உருளைக்கிழங்கையும் வேக வச்சிட்டோம். அறுத்து வச்ச வெங்காயம் இங்கே இருக்குது. சோம்பு, கிராம்பு, பட்டை இது மூணும் இங்கே இருக்குது. இதை பொடி பண்ணிட்டு வரலாம் அம்மிக்கல்லில். இதோடு சேர்த்து வரமிளகாவையும் அம்மியில் வச்சு அரைச்சிட்டு வரலாம். நல்லா பொடி பண்ணிக்கலாம். சோயா பீன்ஸை அரைச்சிட்டு வந்தாச்சு. சோயா பீன்ஸோட நம்ம எடுத்து வச்ச சோம்பு, கிராம்பு, பட்டை, வரமிளகா எல்லாத்தையும் அரைச்சி அதிலே போட்டாச்சு. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போது அரை ஸ்பூன் உப்பு, அறுத்து வச்ச கருவேப்பிலை, அறுத்து வச்ச மல்லித்தலை, வேக வச்சு உளிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ அறுத்து வச்ச பல்லாரி வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு, அப்போ தான் வெங்காயம்லாம் அதில் போட்டு இந்த சோயா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போது இதையெல்லாம் போயிட்டு எண்ணெயில் காய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போது வடைச்சட்டி வச்சு எண்ணெய் 1/2 லிட்ரு ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு உருண்டையாக போட்டுக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு எடுத்தோம். கொஞ்சம் எப்படி திரிஞ்சு வருது, அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு பார்க்கலாம். சும்மா பருப்பு வடை மாதிரி இருக்குது. இப்போது எண்ணெயில் போட்டு எடுத்தோம், அது சரியாக வரல. கார்ன்ஃப்ளவர் மாவு போடலான்னு நினச்சோம், ஆனால் அது வேண்டாம், எண்ணெய் ரொம்ப இழுக்கும். அதனால் தோசைக்கல்லில் இப்படி போட்டு எடுத்தால் நல்லா வருது. தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாச்சு, நல்லா வருது. இதை இதுக்கு பேர் என்ன வைக்கலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று தீபாவளி, எங்களுக்கு 200 சப்ஸ்கிரைபாக இருந்தது. இப்போது 400 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. உங்களுக்கு எங்களோட நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நன்றி.